ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஐ ஃபியூச்சர். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த வீடியோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுறது. அதாவது நம்ம டைப் பண்ணும்போதோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணும்போதோ நமக்கு வரக்கூடிய ரெண்டு மிஸ்டேக்ஸ் என்ன? ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இன்னொன்று கிராமட்டிக்கல் மிஸ்டேக். இன்னைக்கு சொல்ல போகிற ஏ ஃபீச்சரை வச்சு உங்கள் வாட்ஸ்அப்லேயும் சரி, உங்கள் மெயிலையும் சரி, இல்லை வேறு சோஷியல் ஆப்லையும் சரி, உங்கள் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டாலும் சரி, எதுலையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இது வந்து நீங்கள் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே இருக்குது. இது வந்து நான் லிங்க் வந்து லேப்டாப்புக்கும் தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மொபைலுக்கும் தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால வந்து இங்கே நான் இன்ஸ்டால்னு காட்டுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நார்மலாக எனேபிள் கொடுத்துட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து ஒரே ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். சாட்ஜிபிட்டே ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் கேட்குறேன். ரேண்டம் டெக்ஸ்ட். இப்போ பாருங்கன்னா இதில் வந்து ரேண்டம் டெஸ்ட்டுக்கு இங்கே வந்து நான் வந்து இங்கே ஸ்பேஸ் உள்ள ரேண்டம் டெஸ்ட்டுக்கு ஸ்பேஸ் உள்ள இங்கே இந்த ஆப் இந்த இது பார்த்தீங்களா, இந்த இது நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கனால வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் என்டர் கொடுத்தானே ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இதை வந்து நான் காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நான் போட்டுறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா காட்டும். பாருங்களேன். ஓகேங்களா? இப்போ நான் இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நான் ஒன்று பண்ணிடுறேன். இந்த இடத்துல சும்மா ஒரு அங்கங்கே வச்சு நான் ஒரு பேக் பேஸ் மட்டும் கொடுத்துட்றேன். அடுத்து இந்த இடத்துல ஆஃப் எடுத்துட்றேன். இந்த இடத்துல இல்லை அங்கங்கே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண சேஞ்சஸ் பூரா இங்கே ஒரு மிஸ்டேக்ஸாக வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும்போது ஜஸ்ட் அக்செப்ட் 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 அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். இதில் வந்து ஒன்றும் ப்ரீமியம் கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இதில் வந்து நான் சும்மா வந்து ஹலோ நேரம் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதில் வந்து நான் சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ரெண்டு மிஸ்டேக்ஸும் காட்டுது. ஒன்று வந்து ஹலோக்கு நான் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹலோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆரம்பிக்கும் பக்கத்தில் ஒரு கம்மா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக். அடுத்து பாரதி நேமுங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டரும் நம்மளுக்கு கேபிட்டலில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அது வந்து நான் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்து வச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இமெயிலில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு இமெயில் எடுத்துப்போம். அந்த இமெயிலில் வந்து ஒரு ரேண்டம் இமெயில் இதுலேயே ஊற்றலாம். வியூ ரேண்டம் இமெயில் இதில் கேட்போம். மெயில் ஃபார்மேட் ரேண்டம் இமெயில் ஃபார்மேட்னு கொடுத்துட்டு ஒரு ஃபார்மேட் கொடுக்குது. நான் இந்த ஃபார்மேட்டை மட்டும் சும்மா காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அது எனேபிள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இப்போ எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ சும்மா நான் அதில் பண்ண மாதிரி நான் இதில் வந்து அங்கங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து நான் வந்து குறைச்சிட்றேன். ஸ்பெல்லிங் ஒரு இது ஆட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ நான் 5 இடத்துல மாற்றிருக்கேன். 5 இடத்துல வந்து வில் இதா வில் என்கொயரி டைம் இந்த இது அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக அது மாற்றுது பாருங்களேன். நம்ம வந்து அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக மாற்றி கொடுத்துரும்.
இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனுக்கு ஆல் கொடுத்துருங்க. நான் போடுற வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய வச்சிருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம ரிப்பீட்டடாக நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.